சோமநாத் கமிட்டிக்கு முன்பு பின்பு என்று பிரிக்கணும். அமல்படுத்தலை. ஒரு நெருக்கடி கொடுக்குறான், மாநில அரசுக்கு நெருக்கடி கொடுக்குறான். கர்நாடகாவில் காங்கிரஸ் கவர்மெண்ட் தேர்தலில் வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தோடனே ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும் 13,000 மட்டும் ஓல்ட் பர்ஸ் கொடுக்கலாம், இந்த கேஸ் போட்டாளுக்கு அல்லது இந்த மாதிரி இருக்குது. அப்போ சோமநாத் கமிட்டிக்கு பின்பு எந்த ஒரு மாநில அரசாங்கையும் கொடுத்த நிர்பந்தம் என்னன்னா, பழைய வைத்தியத்தை அறிமுகப்படுத்தக்கூடாத நிர்பந்தம். இப்படி ஒரு நிர்பந்தம் கூட அந்த விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு தமிழக அரசாங்கம் 2021 தேர்தல் வாக்குறுதி இன்னைக்கு என்ன சொல்றாரு, நீங்க தேர்தல் வாக்குறுதிக்கு உங்களுக்கு கனவுகளை சொல்லுங்க, நம்ம போடணும். நீ ஒன்று புதுசாக தேர்தல் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம், ஒன்று நீ கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி அதை பட்டு போதுன்னு சொல்லி நாம இன்னைக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ அப்படி ஒரு நிலைமை. நம்மகிட்ட 309 வாக்குறுதி கொடுக்கும்போது பழைய ஓய்வூதியத்திற்கு மாற்றாக புதிய வடிவத்தில் ஓய்வூதியத்தை மாற்றம் செய்யணும்னு சொல்லலை. பழைய ஓய்வூதியத்தை கொண்டு வரல. இன்னைக்கு பழைய ஓய்வூதியம் பழைய ஓய்வூதியம் என்பது நம்முடைய அடிப்படை உரிமை, சொத்துரிமை மாதிரியான ஒரு உரிமை. இன்னொன்று நான் பார்த்து